ஓய்வு. இந்த நாள் வர்றதுக்கு எத்தனை தவம் கிடக்குறது நானும். என்னங்க என்னங்க, அதுதானே சொல்லி முடிக்கல, அது குணை கூப்பிட்டாச்சு. என்னம்மா, இங்கதான் இருக்கேன். என்னங்க, நம்ம பையனை இங்க காலையில இருந்து காணா. நீங்க என்னடானா ஹாயா உட்காந்துட்டீங்க. இப்ப நான் இங்க நிம்மதியா ஒரு நிமிஷம் உட்கார்ந்தது உனக்கு பிடிக்கல அதானே? நான் அப்படி சொன்னனா? காலையில இருந்து பையனை காணோம், அதை தான் கேட்டேன் உங்ககிட்ட. சரி, எப்பவுமே நம்ம தான் காரை துடைக்கிறோமே, நம்ம பையனை காரை துடைக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிருக்கேன். பாவம் பிள்ளை, இந்த லீவ்ல தான் ரெஸ்ட் எடுக்கிறான். அதுக்குள்ள அவனுக்கு 1008 வேலை சொல்றது. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் வருஷம் முழுக்க வேலை செஞ்சுட்டு வரோமே, நாளா என்ன? அம்மா வாடி தங்கமே, டயர்டா வந்திருக்க, காரை தொடச்சிட்டு. நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். என் மாலினி, காலையிலேருந்து எனக்கு ஒரு காப்பி கூட நீ கொடுக்கல. வீட்டில் தானே இருக்கீங்க, சும்மா இருங்க. என்னடா தம்பி, கார் தொடச்சிட்டியா? சூப்பரா தொடச்சிட்டேன்ப்பா. அதான் என் பையன் எப்படி என்ன மாதிரி ஸ்மார்ட் ஆச்சே. ஆனா நான் கார் துடைக்கும் போது ஒண்ணு மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்ததுப்பா, அதை மட்டும் எடுத்துட்டேன்ப்பா நானு. எதை தங்க எடுத்த? வாங்க காட்டுறேன். காரை சூப்பரா க்ளீன் பண்ணிருக்க. ஆமா, எது டிஸ்டர்ப்டா இருந்தது உனக்கு? இதுதான்ப்பா. அப்படி என்ன அது? அட பாவி, இது எதுக்குடா எடுத்த? ஐயோ, இது காரோட வைபராச்சே. அட போங்கப்பா, காரை துடைக்கும் போதெல்லாம் சொய் சொயின்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கு, நான் என்ன பண்றது? அதான் தனியா தூக்கிட்டேன். ஐயோ கடவுளே, இவனை நம்பி காரை துடைக்க கொடுத்ததுக்கு வைபரை துண்டா கழட்டிட்டானே. இனி என்னென்னத்தை கழட்டி வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்?